வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ யோனோ ஆப்பில் புதுசாக அப்டேட் ஆகியிருக்கு நிறையா இது. நம்ம எப்படி குயிக் ட்ரான்ஸ்ஃபரில் பணம் உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 50,000க்குள்ளே எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எஸ்பிஐ யோனோ ஆப் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் புது ஆப்பை இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்குது. நீங்கள் பாஸ்வேர்டு உங்களோட பாஸ்வேர்டு 6 டிஜிட் பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் 4 இருக்கும், ஒரு சிலர் 6 இருக்கும். இதெல்லாம் போட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக ஆப் மாறிடுச்சு. எந்தெந்த பேமெண்ட்டு முதல்ல இருந்த மாதிரி இல்லை, இப்போ பேமெண்ட்டு வேறு மாதிரி அனுப்புகிற மாதிரி மாறிடுச்சு. பாருங்கள், இப்போ இன்ட்ரெஸ்ட் பேஸே ஃபுல்லாக மாறிடுச்சு. உள்ளே ஓப்பனிங் பண்ணால் இப்படி தான் இருக்குது. விஆர் கோடு முதற்கொண்டு எல்லாமே நிறையா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது குயிக்காக எப்படி அனுப்ப முடியும், எவ்வளோ அனுப்ப முடியும், எவ்வளோ தான் லிமிட்டாக, இதுக்கு மேலே அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணி இதில் எவ்வளோ பணம் அனுப்ப முடியும், எப்படி அனுப்ப முடியும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இது குயிக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம 50,000, அதாவது குயிக்கில் ஒரு 50,000 ஒரு டைமுக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு 50,000 எப்போ வேணால் அனுப்பிக்கலாம் ஈஸியாக. அதுக்கு மேலே அனுப்பணுன்னா நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி சென்ட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு பெனிஃபிஷரி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பணம் அனுப்ப முடியும். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு உடனே எப்படி பணம் அனுப்புறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குயிக் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரில் வச்சுக்கோங்க. செக்கு கூட ஸ்கேன் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம அக்கௌண்ட் நம்பர் வச்சு எப்படி அனுப்பலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்டேட் பேங்க்கு, எந்த பேங்க் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேங்க் பணம் அனுப்புனீங்களோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபெடரல் பேங்க். நான் ஃபெடரல் பேங்க் சும்மா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு சும்மா ஒரு டெமோ அனுப்பி காமிக்கிறேன். எப்படி அனுப்புகிறேன்னு பாருங்கள். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்கள் நேம் போட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபெடரல் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் எந்த பேங்க் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் மேலே அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த காலத்தில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். இப்போலாம் நிறைய அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டு பேர் போட்டாலே அது கரெக்டாக தப்பான்னு சொல்லி காமிக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துடுச்சு. இப்போ மேலே அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டு மேலே கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் இன்னொரு டைம் டைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே உங்களோட பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பருக்கு எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி போடுங்க. நீங்கள் தப்பாக போட்டிங்கனாலும் இதில் பேர் காமிக்கும் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சும்மா போடுறேன் பாருங்களேன். வேணால் போட்டு வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, அந்த ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி பேர் இருக்கோ அந்த பேரை காமிக்க பாருங்கள். இந்த பாருங்கள், நான் சும்மா என் பேர் அந்த பேர் தான் போட்டிருக்கேன். இப்போ வெரிஃபைன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தனா பாருங்கள், இதில் பாருங்கள் நம்மளோட பேர் என்னோடய பேங்க்கில் இருக்கிறது ஆஸ் பர் பேங்க்கில் ரஞ்சித் குமார் நடராஜன் சொல்லி தான் பேர் இருக்குது. நான் ரஞ்சித் குமார் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, அதுபோல் நிறைய அப்டேட் ஆகிருக்கு. நம்மளோட பேர் கரெக்டாக காமிக்குது. இதே மாதிரி கேப்ஸ்லேயே போடணும் நண்பர்களே, ஸ்மாலில் போட்டுறாதீங்க. இதே மாதிரி அதில் எப்படி காமிக்குது அதே மாதிரி கேப்ஸில் போட்டு வெரிஃபைடு கொடுங்க. பேர் சக்ஸஸ் ஆகிடுச்சு, உங்கள் பேர் கரெக்டுன்னு சொல்லி வெரிஃபைடு ஆனால் தான் நம்ம பேமெண்ட் அனுப்ப முடியும். அதனால் வெரிஃபை பண்ணிடுங்க. கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஓகே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி காமிக்குது. அடுத்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் அனுப்ப முடியும், அதாவது மினிமம் 50,000 தான் அனுப்ப முடியும் நண்பர்களே. அது மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. 50,000க்கு மேலே அனுப்பணும்னா நீங்கள் பெனிஃபிஷரியெல்லாம் ஆட் பண்ணி தான் அனுப்ப முடியும். ஃபஸ்ட்டு நம்ம 50,000க்குள்ளே நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக இதில் பணம் போயிடும். வாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சும்மா என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு 10 ரூபா போடுறேன். நீங்கள் 50,000க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணால் நீங்கள் போட்டு அனுப்பிக்கலாம். ஒரே டைமில் போடலாம். நான் எக்ஸாம்பிள் என்னோடய அக்கௌண்ட்டு தான், அதில் 10 ருபீஸ் மட்டும் போடுறேன். பர்பஸ் நீங்கள் என்ன பர்பஸ்ன்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் எந்த பர்பஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். லோன் ரீபேமெண்ட்டு, பிஸ்னஸ், எதுக்காக உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்பஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அதர்ஸ் தான் சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா அதர்ஸும் சூஸ் பண்ணலாம். அதர்ஸில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, அதர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அது கீழே அதர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ப்ராசஸ் இதாக மாட்டேங்குது. ஏன்னா அதர்ஸ் கொடுத்தா கீழே அதர்ஸில் என்ன பர்பஸ்ன்னு சொல்லி கேட்குது. புரியுதுங்களா? நீங்கள் அதர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதர்ஸ் கொடுத்து கீழே இப்போ டைப் பண்ண சொல்லுது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதை நல்லா மேக்ஸிமம் அதர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள். அதர்ஸ் போட வேண்டாம். இதில் போயிட்டு நீங்கள் பர்பஸ் மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதர்ஸ் போட்டு டைப் பண்ணிக்கோங்க, என்ன ரீசனுக்காக அனுப்புகிறோன்ட்டு.
இல்லை எனக்கு இதிலேருந்து ஏதோ ஒரு ஆப்ஷனே ஓகே அப்படின்னு சொன்னால் சும்மா நான் லோன் ரீபேமெண்ட்னு போடுறேன். போட்டு எல்லாம் ஓகேவானு பார்த்துட்டு ப்ராசஸ் கொடுங்க. இந்த அக்கௌண்ட்லேருந்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் டெபிட் ஆகுதுன்னு சொல்லி போட்டுக்கும். இல்லை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ப்ராசஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து போகுது, உங்களோட அக்கௌண்ட்லேருந்து போகுதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் காமிக்கும். எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் காமிக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது 50,000 வரல அனுப்பலாம், அதுக்கு மேலே அனுப்ப முடியாதுல. டிக் பண்ணிக்கோங்க. டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட லாகின் பாஸ், அதாவது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட பாஸ்வேர்டு போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு தான் போடணும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு சப்மிட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வெயிட் பண்ணுங்கள். உடனே ஒரு வித்தின் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துடும். அவ்வளோதான் நண்பர்களே. அந்த பேமெண்ட் வந்து நம்ம சக்ஸஸாக அனுப்பியாச்சு. அந்த பேமெண்ட் அனுப்பின டீட்டெயில்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லா டீட்டெயிலும் இதில் ஷோ ஆகும். நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அவங்களுக்கு எடுத்து நீங்கள் அனுப்பிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.